ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆம்ப்ளிஃபயர் வித் சப்வூஃபர் ஸ்பீக்கர்ஸ் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடியை சேர்ந்த நம்ம கஸ்டமர், அவர் தான் ஆர்டர் கொடுத்துருந்தார், நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ அவருக்காக தான் இந்த ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்போட ப்ரைஸ் டீட்டெயில் நான் வீடியோவிலே சொல்லிடுறேன். ஆம்ப்பு வித் ஸ்பீக்கர் ஊஃபர் எல்லா ப்ரைஸுமே நான் இதில் சொல்லிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆம்பில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதில் கொடுத்துருக்கிற ஸ்பீக்கர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டும் சரௌண்டும் கொடுத்துருக்கோம். 2 4 இன்ச் போட்டு சென்டர் பாக்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். அடுத்தது 12 இன்ச்சில் IIGL போட்டு 4th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸ் MDFில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பாக்ஸ் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் MDF வித் மைக்கா ஃபினிஷிங்கில் பிளாக் கிரைன்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பீக்கர் பாக்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி சப்வூஃபரோட ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சப்வூஃபர் இல்லை ஸ்பீக்கர் பாக்ஸ் தனியாக வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 1 வீக் to 10 days ஆகும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா. நான் இதில் ஒவ்வொரு ஸ்பீக்கர் பாக்ஸு சப்வூஃபர் ப்ரைஸும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்டில், நான் சொல்லிடுறேன். இந்த சப்வூஃபர் பாக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா, எம்டி பாக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3500 வரும். உங்களுக்கு கொரியர் எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா MDF வித் மைக்கா ஃபினிஷிங்கு. அடுத்தது ஸ்பீக்கர் பாக்ஸோட ரேட்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது 6 இன்ச் கிராஸ் பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பாக்ஸு, ஒன்லி கிராஸ். இது பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த பாக்ஸோட ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 380 வரும் உங்களுக்கு ஒரு பாக்ஸு. 380 to 400 வரும் உங்களுக்கு எம்டி பாக்ஸு. அது போக ஸ்பீக்கர் டியூட்டர் தனி. அடுத்து இந்த சென்டர் பாக்ஸ்னு உங்களுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1000 rupees வரும் எம்டி பாக்ஸு. ஸ்பீக்கர் பாக்ஸோட டீட்டெயில்ஸ் இதுதான். அடுத்தது ஆம்ப் இந்த ஆம்ப் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஆம்போட ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆம்ப் மட்டும் ஒரு 14,500 வரும். இல்லை உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக எடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபுல் பேக்கேஜோட ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,500 வரும் உங்களுக்கு. இது ஃபுல் பேக்கேஜோட ப்ரைஸு. ஸோ வாங்க ஆம்பில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆம்பில் வந்து பார்த்தோம்னா அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து நேம் போட்டு கேட்டிருந்தாரு, அதே மாதிரி நேம் போட்டு கொடுத்துருக்கோம். சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல். அடுத்தது ஐப்ளேல USB போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட்கான டிஸ்பிளே யூனிட். அடுத்தது VU மீட்ரு. அடுத்தது என்கோடருக்கான கண்ட்ரோலு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில். அடுத்து இன்டீரியர் வந்து பார்க்கலாம். இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம எப்போவும் வாங்குறது ஸ்ரீ பவர் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நான் இதாக யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. ஸோ அதனால் ரெகுலராகவே நான் யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்ரீ பவர் தான். கிட்டத்தட்ட 2-2.5 வருஷமாக அவர்கிட்ட தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 பவர் சப்ளையாக இதில் வந்து நம்ம பிரித்து வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 24/024 7 ஆம்பியர். அடுத்தது 28/028 7 ஆம்பியர். டோட்டல் 14 ஆம்பியரில் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். 24/024 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆம்புக்காக 5 சேனலுக்காக 24/024 7 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 28/028 7 ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா STK மாடியூலுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், சப்வூஃபருக்காக. இதில் பவர் சப்ளை ரெடிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா 3510 மெட்டல் டயோடும் 10063 கெப்பாசிட்டி வந்து சப்வூஃபருக்கும். அடுத்தது 10 ஆம்பியர் டயோடும் 10063 கெப்பாசிட்டியில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், 5 சேனலுக்காகும். அடுத்தது பக்கத்தில் ஒரு 12 volt SMBS யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டுக்கும் FT003க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹம்மிங் நாய்ஸு, நாய்ஸு இந்த மாதிரி வரதில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி 2 கஸ்டமர் கொடுத்து இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ நான் வந்து SMBS தனியாக அதுக்கு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் SMBS யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த நாய்ஸோ இல்லை ஹம்மிங் நாய்ஸோ எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் இப்போ நான் ரெடி பண்ணுற ரிமோட் கிட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தனியாகவே நான் SMBS போட்டு கொடுத்துட்றேன் 12 voltல. அடுத்தது FT003 யூஸ் பண்ணியிருக்கோம் டால்பி TTSக்காக. ரகுராஜில் ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். மகாராஜாவில் ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். UDயில் ஒரு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீரியர் வியூன்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஒயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு எங்கேயுமே இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பிரித்து வேலை செய்யறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆம்போட ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இது ஃபுல் செட்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25,500 வரும் உங்களுக்கு. ஸோ 25,500 உங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் தான். ஏன்னா நம்ம கொடுக்குற பாக்ஸும் சரி, நம்ம ஆம்பில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நான் 1 செகண்ட் ப்ளே பண்ணுறேன்.
ஸோ ஆடியோ குவாலிட்டி பார்த்துருப்பீங்க, ரொம்ப நேரம் போட்டோம்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஆம்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸோடு வேணும், இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளால் முடிஞ்சது, ஏதோ என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன் பெஸ்ட் ப்ரைஸில். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஆம்ப் வித் ஃபுல் பேக்கேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து அடித்து வாங்கும்போது கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ ஏன்னா நம்ம ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கியே கொடுக்குற கஸ்டமருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10 to 12 நாள் ஆயிரும் எப்படியும். அதனால் இன்றைக்கி கொடுத்து 2 நாளில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜ் இருக்கிறவங்க அதே மாதிரி ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் டைம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம செஞ்சு தர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000லேருந்தே நம்ம பண்ணலாம். வித் மெட்டல் பேனல் போட்டு மேட் பாக்ஸ் போட்டு நம்ம தாராளமாக ஒரு 10,000 நம்ம பண்ணி கொடுக்கலாம். உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து தான் எல்லாமே மாறும். அதனால் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டு என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆம்பை டிசைன் பண்ணி சூப்பராகவே கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹம்மிங் இஷ்யூவோ ஒரு இஸ்நாய்ஸோ எதுவுமே இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குது. ஆடியோவும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆம்போட பேக் சைடு காட்டிடுறேன். நிறைய பேர் பேக் சைடு கேட்குறீங்க. ஸோ பேக் சைடு வந்து பார்த்தோம்னா பின்னாடி FT00 இதுக்கான இன்புட்டு, இது வந்து முன்னாடி LED ஆன் ஆஃப்கான சுவிட்சு, இது வந்து பார்த்திங்கன்னா டிவி ஆக்ஸ்க்கான சாக்கெட்டு, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைடு வந்து பார்த்தோம்னா இதுதான். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலும் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், வாங்கி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸு, ஸ்பீக்கரு, டியூட்ரு, இந்த மாதிரி சப்வூஃபர் பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளே காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், நான் பிரபு. ரொம்ப நாளாக ஒரு 5.1 ஹோம் தேட்டர் கஸ்டமைஸ் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அதனால் டிசைர் மியூசிக்கலோட ஓனர் கோபிநாத் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் 5.1 ஒரு ஆம்ப்ளிஃபையர் கஸ்டமைஸ் பண்ணணும் எனக்குன்னு. சொன்ன மாதிரி அவங்க கேட்டாங்க, ஒரு 10 days எனக்கு வேணும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. சேம் கரெக்டாக 10ஆவது நாள் டெலிவரி கொடுத்துட்டாங்க. நான் நிறைய ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கேன், சவுண்ட் லவர் தான் நானும். இங்கே பாருங்கள், நிறைய ஹோம் தேட்டர் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இங்கே பாருங்கள், பிலிப்ஸு, டார்கெட்டு, டெல்லியிலேருந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தது. இதில் எதுலேயுமே அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால தான் ஒரு 5.1 டால்பி டிடிஎஸோட கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லியிருந்தேன். நான் கேட்ட மாதிரியே அவங்களும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் செட்டப்பு. சிக்ஸ் இன்ச்சு ஸ்பீக்கர்ஸு 4, 4 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸு 2 சென்டருக்காக கொடுத்துருக்காங்க. இதுதான் 12 இன்ச்சு சப்வூஃபரு, நல்லா செட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது ஒரு 20 இன்ச்சுக்கு வரும்னு நினைக்கிறேன். மேபி நல்ல எஃபெக்ட் வருது. கொடுத்த காசுக்கு நல்லா ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இவ்வளோ கம்மியாகவும் பண்ணுறீங்க இந்த ரேட்டுக்குன்னு. கேட்டதுக்கு எனக்கு யூஸரோட சாட்டிஸ்ஃபை தான் முக்கியம், நீங்கள் சாட்டிஸ்ஃபை இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நானாக எடுத்து அவங்களுக்கு அனுப்புகிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு டெஸ்டிங் வீடியோ நான் டெஸ்ட் பண்ணுற செட் பண்ணதுக்கப்புறம்
other